அனைவருக்கும் வணக்கம். வர்ம வாசியோகம் பயிற்சிகள் அதன அனுபவ முறைகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். வர்ம வாசியோகத்தில் மிக கைதேர்ந்த அனுபவங்களை பெற சில வரிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் உண்ணுகின்ற உணவு முறைகள், பயன்படுத்துகின்ற மூலிகை வகைகள் போன்றவற்றை நாம் அறிந்து பயன்படுத்த வேண்டும். ஏன், எதற்கு என்ற நம் முன்னோர்களின் வழிகாட்டுதல் படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும். எத்தனையோ பேர்கிட்ட போவோம், தியானம் கற்றுக்குவோம், வாசியோகம் கற்றுக்கணும். அதனால் விளைகின்ற பின்விளைவுகள் என்னென்ன என்பதை ஒரு நாளும் நாம் அனுபவத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வதில்லை. அவர்கள் இது இப்படி செய்தால் இந்த விளைவுகள் வரும் அப்படின்றதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. காரணம், புதிதாக வருகிறவங்களுக்கு பயம் ஏற்படும் என்பதற்காக அவங்க சொல்கிறதில்லை. அது சொல்லாததன் விளைவாக நிறைய துன்பங்களை இந்த பழகுனர்கள் அனுபவிக்கின்றார்கள். ஆனால் நாம் பெற்ற இந்த அனுபவங்கள், இந்த கஷ்டங்கள் நம்மை போல தேடல் இருக்கின்ற ஒரு புனித ஆத்மாக்களுக்கு வரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் இந்த பதிவை இடுகின்றேன். முதல்ல வாசி பழகணும், இல்லை தியானம் பழகணும் அப்படின்றவங்களுக்கு முதல்ல நீங்கள் அறிவுறுத்த வேண்டியது உடம்பை தூய்மைப்படுத்துதல், உடம்பை குளிர்வித்தல் போன்றவை ப்ராப்பராக நடக்கணும். எங்கேயாவது நீர்நிலைகளில் நீங்கள் குளியல் செய்தால் மிக அழகாக இருக்கும், மிக பயனுள்ளதாக இருக்கும். அந்த காலத்திலலாம் குளங்கள் இருக்கும், கோயிலில் குளங்கள் இருக்கும், ஊரில் குளங்கள் இருக்கும், அழகாக குளிப்பாங்க. உடம்பு இயற்கையாகவே குளிர்விக்கப்படும். இங்கே அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை, வீட்டிலே தான் எல்லாமே பண்ணுறோம். ஆனாலும் நாம் அதுக்கு தகுந்த போல் நம்மளுடைய உடம்பை குளிர்வித்து கொள்ள வேண்டும். அதிகாலையில் ஒரு 4லேருந்து 6 மணிக்குள்ளார தலையில் தண்ணி ஊற்றி குளிச்சிட்டோன்னாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு குளிக்கும்போது ஒரு வாயில் தண்ணி வச்சு குடிக்கணும். வாயில் தண்ணியை வச்சுக்கிட்டு நல்லா உள்நாக்கில் படுற மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு இருந்துட்டு குளிச்சிங்கனாக்கா இந்த உலகத்தில் எந்த நீரில் நீங்கள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும். இந்த சூட்சமங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, நீங்கள் முதல்ல கடைபிடிக்கணும்னாக்கா உள்நாக்கை சுத்தம் செய்யணும். சித்தர்கள் எல்லாம் வழலை நீக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள்நாக்கை க்ளீன் பண்ணணும். உள்நாக்கை க்ளீன் பண்ணாத நீங்கள் எந்த பயிற்சியும் மேற்கொண்டாலும் அதற்கு பயன் இல்லை. இதுதான் உண்மை. நடுநாடி திறந்தால்தான் உங்களுக்கு எல்லா பயனும் கிடைக்கும். அதனால் டெய்லி உள்நாக்கை க்ளீன் பண்ணுறது நீங்கள் அன்றாட கடமைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும். உள்நாக்கை மட்டும் டெய்லியும் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாக்கா மரணத்தை கூட வெல்லலாம். இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ். இது அன்றாட ரொட்டீன் வேலையாக நம்ம பார்த்துக்கணும். இதனூடே என்ன பண்ணணும்னாக்கா நாம் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் கற்ற தியான முறைகளை நீங்கள் மேற்கொள்ளணும். நீங்கள் எப்படியாப்பட்ட தியான முறைகள் வேணாலும் கற்றுக்கலாம். அந்த தியான முறைகளை மேற்கொண்டாக்கா இதெல்லாம் செய்துட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தியான முறைகளை மேற்கொள்ள வேண்டும், வாசியோகங்களை மேற்கொள்ள வேண்டும்.
அது கிரியா யோகமாக இருக்கலாம், சித்த வித்தையாக இருக்கலாம், இல்லை எந்த விதமான வாசி யோகமாக இருக்கலாம். நீங்கள் இதை செய்தாக்கா இன்னும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது பயிற்சிகள். நம்ம தியானங்களை மேற்கொள்கிறது, நாங்கள் நம்மளுடைய புருவ மையத்தில் தீபம் எரிகிற மாதிரி, ஒரு ஒளி தெரிகிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணி தியானங்களை மேற்கொள்வோம். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இதெல்லாம் கீழ்நிலை. இந்த ஒளியை கண்டு பேரானந்தப்பட்டு அதனுடைய நிலைகளை மாற்றுவது தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நிலை. இந்த பதிவு முழுக்க மிக உயர்ந்த நிலைக்கு நாம் போக வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்குத்தான் இந்த பதிவு. ஒரே நிலையில் இல்லாத வெவ்வேறு நிலைகளை எட்ட வேண்டும், இந்த உடல் சாகாத வரம் பெற வேண்டும், ஒளி உடம்பாக ஆக வேண்டும் என்ற எண்ணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த பதிவு. இந்த உடம்பு ஒளி உடம்பாக மாற வேண்டும், ஒளி உடம்பை எட்ட வேண்டும் என்று கருதுபவர்களுக்குத்தான் இந்த பதிவு. நம் சித்தர்கள் எல்லாம் செய்த இந்த அளப்பரிய இந்த செயல்களை ஏன் நம்மால் முடியாது என்று எண்ணுபவர்களுக்குத்தான் இந்த பதிவு. எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இங்கே புருவ மையத்தில் ஒளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? யாராவது கேள்வி கேட்டதுண்டா? அதுக்கு அடுத்தது என்ன தான் பண்ணணும், எங்கெல்லாம் நாம் சஞ்சரிக்கணும் அப்படின்ற கேள்விகளை நாம் முன்னெடுத்து நாம் பயணப்படுவோமானால் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். புருவ மையத்திலேயே ஒளியை பார்த்து அந்த ஒளியை கொண்டு நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் பயனடைய முடியும், எப்படியெல்லாம் அதை டெவலப் பண்ணி இந்த உடம்பு அழியாத தேகமாக மாற்ற வேண்டும். நம்ம புருவ மையத்தில் ஒளியை பார்க்குறோம் இல்லையா, சுழிமுனையில், அந்த ஒளி பேரொளி பிழம்பாக மாற்ற வேண்டும். மாற்றி மெல்ல 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 இந்த சாதாரண ஒரு ஒளியை அழகாக மேலும் 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 அதை பறந்து விரிந்து ஒரு அழகான ஒரு ஒளி வட்டமாக மாற்ற வேண்டும். இந்த முகம் முழுவதும் அந்த ஒளி படர்ந்து விரிந்து நீங்கள் பார்ப்போமானால் உங்களுடைய முகத்தில் அந்த அங்கலட்சணங்கள், நீங்கள் மிகப்பெரிய அருளாளர் என்பதை உணர்த்தக்கூடிய அந்த முக அங்கலட்சணங்கள் உருவாகும். தேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் உருவாகும். கோடி சூரிய பிரகாசமான ஒளி அணுவோடு நாம் பிரகாசிக்க வேண்டுமானால் இந்த ஒளியை, இங்கே காணக்கூடிய இந்த ஒளியை இந்த முகம் மட்டுமல்ல, இந்த உடல் முழுவதும் படரச் செய்ய வேண்டும். இந்த உடல் முழுவதும் படரச் செய்யணும். இந்த உடல் முழுவதும் ஒரு வட்டத்துக்குள்ளார கொண்டு வர முடியும். இந்த உடல் முழுவதும் ஒளி தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒளியை பரவச் செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கறது, நீங்கள் இதுவரையிலையும் பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன ஒளி தான். இந்த உடல் முழுவதும் ஒளியாக நீங்கள் மாற்றணும். மாற்றி அதை உள்ளுக்குள்ளாரே அப்படியே இந்த உடல் முழுவதும் ஒளி தேகமாக மாறுறதுன்றத எண்ணங்களால் இது பண்ணணும், மாற்ற வேண்டும். அதுக்கப்புறம் எண்ணங்களால் மாற்றணும்னாக்கா இந்த உடல் அதுக்கு அடுத்தது 360 டிகிரி ரவுண்ட் பண்ணணும். 360 டிகிரியால் கவர் பண்ணணும். ஒரு
பூலோக உருண்டைக்குள்ளார இந்த உடம்பு நிற்கிற மாதிரி இந்த உலக உருண்டையில் இந்த உடம்பு இருக்கிற மாதிரி திங்க் பண்ணணும். அது 360 டிகிரி திசைகளிலும் பயணப்பட வேண்டும். இப்படி இப்படி சுற்றணும், இப்படி இப்படி சுற்றணும், இப்படி இப்படி சுற்றணும். எல்லா திசைகளும் சுற்றுறதுக்கு நீங்கள் அந்த ஒளிகளால் சுற்றி நீங்கள் உடம்பை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இந்த உடம்பை முழுவதும் ஒளி தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றி மாற்றி அத்தனை திசைகளிலும் 360 திசைகளிலும் ஒளிகளால் சுழற்றி 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 இந்த ஒளி தேகத்தை இந்த தேகத்தை மிகவும் பாதுகாப்பு கவசத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆறாவை விரிவடைய செய்ய வேண்டும். அந்த சர்க்கிள் 360 டிகிரி வந்த ஒரு கோலமான அந்த சர்க்கிள் இருந்து என்லார்ஜ் பண்ண வேண்டும். அந்த ஒளியை பெரிது பண்ண வேண்டும். அப்படியே பறந்து விரிந்து விரிஞ்சிக்கிட்டே போகணும். அந்த ஒளியை நீங்கள் பெருசு பண்ணி பெருசு பண்ணி பெருசு பண்ணி பெருசு பண்ணி அதுக்கடுத்தது என்ன பண்ணணும்னாக்கா, உங்கள் வீடு முழுவதும் ஒளி அலைகளால் நிரப்ப வேண்டும். வீட்டையே ஒளி அலைகளால் நிரப்ப வேண்டும். வீட்டினுடைய மூளை முடுக்குகள் எல்லாமே உங்கள் வீடினுடைய மனைகள் உட்பட ஒளி அலைகளால் நிரப்பி அதை கட்ட வேண்டும். கட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட உடம்பை ஒளி தேகம் ஒளி அலைகளால் கட்டணும். அடுத்தது வீட்டை ஒளி அலைகளால் கட்டணும். அடுத்தது உங்கள் சரௌண்டிங்கை ஒளி அலைகளால் நிரப்பணும். நிரப்பி அந்த ஏரியா முழுவதும் ஒளி அலைகளால் அங்கே குவிச்சு அதை என்லார்ஜ் பண்ணணும். அதுக்கடுத்தது விரிவடைஞ்சிக்கிட்டே போகணும். உங்களுடைய ஏரியா அப்படியே விரிவடைந்துக்கிட்டே போயிட்டு இந்த உலகம் முழுவதும் உங்களுடைய ஒளி ஆற்றலை நீங்கள் பெருக்கி அப்படியே கொண்டு வரணும். ஒளி அலைகளால் உங்களுடைய ஆற்றல் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் அந்த ஒளி அலைகளை கொண்டு நீங்கள் அப்படியே வளைச்சி அப்படியே இந்த உலகத்துக்கு முழுவதும் ஒளி அலைகளை கட்டுக்கோப்பு வச்சிட்டிங்கனாக்கா உங்களுடைய ஆற்றல் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் சென்று சேரக்கூடிய ஆற்றல் பெருகும். அதுக்கப்புறம் பூலோகம் முடிஞ்சது, அண்டம் இருக்கு இல்லையா, இந்த பிண்டத்திலேருந்து அண்டத்துக்கு செல்லணும் இல்லையா, அண்டத்துக்கு செல்லணும். இப்போ இந்த உடல் சார்ந்து எக்ஸ்ஒய் டைரெக்ஷனில் நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க. இசட் டைரெக்ஷன் இதையும் பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்தது ஸ்பேஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஸ்பேஸ்க்கு ட்ராவல் பண்ணணுன்னாக்கா இந்த புருவ மையத்திலேருந்து மெல்ல 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 இந்த ஒளியை நீங்கள் ஏற்றுக்கிட்டே போகணும். இங்கே குருபதம் என்று சொல்லக்கூடிய விந்து என்று சொல்லக்கூடிய சகசரஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த உச்சியிலிருந்து நீங்கள் மேல் நோக்கி நீங்கள் உங்களுடைய ஒளியை நீங்கள் மெல்ல ஏற்றிக்கிட்டே போகணும். அங்கே இந்த உடம்புல 6 ஆதார சக்கரங்கள் இருக்குது. 7வது சக்கரம் சகசரத்தலம். அதுக்கு மேலே 12 நிலைகள் இருக்கிறது. 12 நிலைகள் இருக்கிறது. 12 நிலைகளை நீங்கள் கடக்க வேண்டும். இப்போ 6 ஆதார சக்கரத்தையே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தலைகீழ நின்றுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சும்மா. இதெல்லாம் கடைநிலைகள். நீங்கள் மேலே ட்ராவல் பண்ணணும். அண்டங்களுக்கு அப்பால் நீங்கள் சஞ்சரிச்சுட்டு வரணும். சஞ்சரிக்கணும். உங்களுடைய ஒளியை மெல்ல 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 இந்த உச்சிக்கு மேலே நீங்கள் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து நிறுத்தணும்.
நிறுத்தி மேலே போய்கிட்டே இருக்கணும். மேலே போய்கிட்டே இருந்தாக்கா ஒரு அடி உயரத்தில் இருந்து அந்த ஒளியை வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த புருவ மையத்திலேருந்து ஒளியை மேலே தூக்கி அங்கே அனுபவங்களை பெறணும். இந்த ஒரு அடி தூக்கிட்டு அனுபவங்களை பெற்ற பிறகு மேலே இருந்து நீங்கள் ஒளியை கிரகிச்சு இந்த உடலை ஃபுல்லாக வந்து ஒளி உடம்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஒளியை உடம்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆற்றல் எங்கேருந்து இதுவரையிலையும் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளார இருக்கிற ஒளியை வந்து நீங்கள் வந்து ஆற்றலை பெருக்கினீங்க. அடுத்தது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒளி சோர்ஸ், கேலக்சியில் இருக்கிற சோர்ஸ் இல்லையா, ஒளி ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை உள்வாங்கி இந்த ஒளியோட அந்த ஒளியை மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணி ஒன்றாகிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் சஞ்சரிச்சுட்டு நீங்கள் திரும்பி வந்து சந்தோஷமாக இருக்கலாம். இவ்வளவும் வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்தே நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை தான் நாம் செய்யணும். இப்படி தான் வந்து நாம் வந்து நம்மளை வந்து மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஆற்றலை மெல்ல 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 நாம் வந்து பயிற்றுவிக்கப்படும். கற்றறிந்த வல்லுநர்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒவ்வொரு நிலைகளில் போயிட்டு சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஆசான்களையும் குருமார்களையும் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே முயற்சி செய்யுங்கள். இதுதான் இப்படியெல்லாம் போகணுன்றத சொல்லிட்டேன். முயற்சி செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க. இந்த பயிற்சியின் போது என்னென்ன மாதிரியான நாம் உணவுகளை நாம் வந்து மேற்கொள்ள, அதாவது உண்டு இந்த உடம்பை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த ஐம்பூத வாசிகள் இருக்கும். ஐம்பூத வாசிகளால் ஏற்படுகின்ற விஷயங்கள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களை வந்து நாம் வந்து நமக்குள்ளார நாம் வந்து மேன்மைப்படுத்திட நாம் என்னென்ன வகையான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பது இருக்கிறது. மண்பூத வாசி இவற்றை மேம்படுத்த இயற்கையில் விளைந்த காய்கறிகளை நாம் உண்ண வேண்டும். காய்கறிகள், தானிய வகைகள் இவைகளை சுவைத்து அழகாக உண்ண வேண்டும். அதிகமாக உண்ணக்கூடாது, அப்படியே வெறித்தனமாக சாப்பிட்றது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மென்மையாக சாப்பிடணும், மென்மையாக இருக்கணும். அப்படியே அதரி புதிரியாலாம் சாப்பிடவே கூடாது. மென்மையாக சாப்பிட்டு அழகாக நீங்கள் வந்து அதை ரசித்து ருசித்து மெல்ல மெல்ல உமிழ்நீரை கொண்டு அதை வந்து அரைத்து நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் மண்பூத வாசிகள் மிக சிறப்பாக வேலை செய்யும். அடுத்தது நீர்பூத வாசி. சுத்தமான நீரை கொண்டு குடிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும். இந்த மாதிரியான ஃபில்டர்டு வாட்டர் அதெல்லாம் அருந்தவே கூடாது. சுனை நீர் மிகச்சிறந்தது. சுனை நீரெல்லாம் அந்த காடு மலைகளில் கிடைக்கின்ற சுனை நீரெல்லாம் வந்து பியூரிஃபைடு வாட்டர். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தேடி தேடி நீங்கள் வந்து பருகலாம். நல்ல ஒரு 200 அடி 300 அடி 10 அடி ஊற்றுல தண்ணி இருக்கும். அதெல்லாம் வந்து நீ 100 அடி 200 அடி போன 1000 அடி போன ஊற்றுக்கு மேலே மிக சுவையாக இருக்கும் 10 அடி ஊற்றெல்லாம். அந்த மாதிரி இடத்துங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு அந்த நீர்களை வந்து நீங்கள் பருகுமானால் இதாகிடும். அதே மாதிரி அதை கொண்டு நீங்கள் குளிச்சிங்கனாக்கா இந்த உடம்பு குளிர்ச்சி அடையும். நீங்கள் வாசி ஓட்டத்தில் நீங்கள் இருக்கும்போதும் மெடிடேஷனில் இருக்கும்போதும் உடல் சூடாகும். இதெல்லாம் வந்து குறையும். உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடையும் போது இந்த தேகம் பாதுகாக்கப்படும். அடுத்தது தீபூத வாசி. யாக குண்டம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? நிறைய மூலிகைகளை போட்டு அங்கே யாக குண்டங்கள் நடத்துவாங்க. அந்த யாக குண்டங்கள்ல இருந்து அந்த மூலிகைகள்லேருந்து வருகின்ற அந்த சுவாசம் இருக்கு இல்லையா, அது இந்த உடம்பை
தூய்மைப்படுத்தும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். யாகம் ஏன் வளர்த்துறானுங்க, அவன் ஏதோ பண்ணுறானுங்க, போகிறானுங்க, வரானுங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் 108 ஹோம மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மருத்துவ குணங்களால் நிரம்பியது. அந்த இதை வந்து சுவாசிக்கும் பொழுதும் அதை வந்து பயன்படுத்தும் போதும் அந்த இல்லம் தூய்மைப்படுகின்றது. அதை சுவாசிக்கின்ற மனிதர்கள் தூய்மைப்படுகின்றார்கள். அதற்காகத்தான் இந்த யாகங்களும் குண்டங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் நிறுவினார்களே தவிர மற்ற எதற்கும் அல்ல. இதுதான் உண்மை. அடுத்தது வாயுபூத வாசிகள் என்ன பண்ணணுன்னா, காலையில் அதிகாலையில் நடந்து போங்க, அந்த தூய்மையான காற்றை சுவாசிங்க. அர்த்தராத்திரியில் நடந்து போங்க, தூய்மையான காற்றை சுவாசிங்க. காடுகள் மலைகளில் திரிங்க, தூய்மையான காற்றை நீங்கள் உணருங்க. வெட்ட வெளியில் நீங்கள் பயணப்படுங்க. நீங்கள் மொட்டை மாடியில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அழகாக நீங்கள் வானத்தை ரசிங்க. நட்சத்திரங்களை பாருங்கள், நிலவை பாருங்கள், அங்கே இருக்கின்ற காட்சிகளை பாருங்கள். இந்த உலகம் என்னதெல்லாம் சொல்லுது, இந்த நட்சத்திரங்கள் நகர்கின்றதை பாருங்கள், எப்படி நகருது, என்னென்ன பொசிஷனில் இருக்கிறது, ராசிகளுக்கு உண்டான நட்சத்திரங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றது. வானவியல் சாஸ்திரங்களை அறியுங்கள், தேடி படியுங்கள். வானவியல் சாஸ்திரம் எதை சொல்கின்றது? நிலவு எப்போ உதிக்குது, எப்போ மறையுது, சூரியன் எப்போ உதிக்குது, எப்போ மறையுது, ஏன்? நம்மளுடைய முன்னோர்கள் அதையெல்லாம் எப்படி கணித்தார்கள்? என்னைக்காவது கேள்வி கேட்டதுண்டா? என்னைக்காவது அதை பற்றி நான் சிந்தித்ததுண்டா? ஏன் நீ என்ன ராசி, என்ன நட்சத்திரம், அதை மட்டும் கேட்குறேன். சூரியன் எப்போ உதிக்குது, எப்போ மறையுதுன்றதை எப்படிடா கண்டுபிடிச்சேன்னு என்னைக்காவது இது உண்டா? அதெல்லாம் கேள்வி கேட்கணும். நம் முன்னோர்களுடைய அறிவியலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். விண்புத தத்துவம். இயற்கை வளமிக்க சூழலில் நீங்கள் வந்து பயணப்பட்டாவே இந்த உலகத்தில் விண்பூதங்கள் வந்து சேரும். நல்லோர்களுடைய நட்புகள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், அவங்களோட மனம் விட்டு பழகுதல் போன்றவை விண்பூதங்களை, தத்துவங்களை உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு வந்து இறக்கும். எங்கோ இருக்கின்ற ஒரு நண்பனையோ நம் உறவுகளையோ நாம் சிந்திக்கும் பொழுது விண்பூதங்கள், தத்துவங்கள் அப்படியே ஆக்டிவேட் ஆகும். இந்த தத்துவங்கள் எல்லாம் நீங்கள் வந்து இயற்கையில் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணும்போது அப்போ ஒரு மனிதன் தூய்மையாக மாறுகின்றான். தூய்மையாக மாறி அவர் இந்த உலகத்திற்கு சிறப்பு சேர்க்க முடியும். அடுத்தது என்னென்ன மருந்து வகைகள்லாம் தான் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது. காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இவற்றை கற்பமாக உண்டு வர இந்த தேகம் சித்தி பெறும். காலையில் இஞ்சி, நடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். காலையில் இஞ்சின்னாக்கா இஞ்சியை தட்டி போட்டு ஒரு கஷாயம் வச்சு, அதாவது இஞ்சியை இடித்து சாறு எடுத்து ஒரு 1/4 டம்ளர் இஞ்சி சாறு குடிங்க. அல்லது இஞ்சி டீ அந்த மாதிரி இஞ்சியை சேர்த்துக்குங்க. அடுத்தது நண்பகல் சுக்கை ஒரு தட்டி போட்டு கஷாயம் வச்சு குடிங்க. சாயந்தரம் கடுக்காய், சாயந்தரம் இல்லை நைட்டில் எடுத்துக்குங்க. சாப்பிட்டோடனே ஒரு கடுக்காய், ஒரு நெல்லிக்காய் அளவு உருட்டி தேனில் குழச்சோ இல்லை தேனில் குழச்சி வேணால் தண்ணியில் குழச்சி அப்படியே உருண்டை பிடிச்சி அப்படியே போட்டு முழுங்கிட்டு படுத்துக்குங்க. வேலை முடிஞ்சது. இஞ்சி தேனூரல் சாப்பிட்லாம். நரை, திரை, மூப்பு இதெல்லாம் வந்து வராது. பாருங்கள், எனக்கெல்லாம் தாடியெல்லாம் நரைச்சி போச்சு. இஞ்சி தேனூரலெல்லாம் சாப்பிட்ணும். கற்பங்கள் உண்ணணும், இன்னும் இளமை பெறணும். இவற்றையெல்லாம் வந்து நீண்ட காலமாக வாழலாம். இஞ்சி தேனூரல். அடுத்தது சுக்குத்தூளை மதிய வேளையில் சுக்குத்தூளை வந்து
பசிச்சவுடன் நீங்கள் சாப்பிடணும். இது வந்து மந்தம் போக்கும். இந்த சுக்குத்தூள் கடுக்காய் பொடி சிறிது நெய்யுடன் சேர்த்தால் வாதம் நீங்கும். சர்க்கரையுடன் சேர்த்தால் பித்தம் குறையும், பித்தம் போகும். அடுத்தது வெல்லத்தோடு சேர்த்தால் எல்லா பிணியும் நீங்கும். இப்படி எந்தெந்த பொருளோட நாம் வந்து சேர்க்குறோமோ அதெல்லாம் போகணும். சுக்கு குடிநீர். சுக்கு, சீரகம், மல்லி, நல்மிளகு சேர்ந்த குடிநீரை அன்னப்பால் கொண்டு குடிக்கலாம். அதனால் மந்தம், வயிற்று வலி, வாந்தி, நாட்பட்ட சுரம், வயிற்றுப்போக்கு நீங்கும். அப்போ சுக்கு இதெல்லாம் வந்து சேர்க்கும்போது எல்லாம் வீட்டில் இருக்கிறது தான். அடுத்தது வந்து சீந்தில் குடிநீர். சுகாமூலி அல்லது குண்டலி என்னும் அமிர்தவல்லி என்று கூறப்படும் சீந்தில் தண்டை குடிநீராக குடித்து வரலாம். இவற்றால் நாள்பட்ட செரிமானம் இல்லாமல் செரிக்காத இருக்கிறது, வயிற்று பிரச்சனைகள், வயிற்று நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்திகள் குறையும். ஆகவே இதெல்லாம் இது பண்ணணும். இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடைக்கு போனாக்கா எளிதில் கிடைக்கும். குறுந்தொட்டி குடிநீர் சாப்பிடலாம். சிட்ராமுட்டி என்னும் குறுந்தொட்டி வேரை குடிநீர் குடித்து வரலாம். இதனால் சுரம் நீங்கும், பித்த நோய் குணமாகும், உடல் சூடு தணியும். சிட்ராமுட்டி எண்ணெய் இருக்கும் வர்மத்தில், வர்ம ஆசான்களை கேட்டால் சொல்லுவாங்க சிட்ராமுட்டி எண்ணெய் உடம்பு வலியெல்லாம் ஆட்டி எடுத்துடும், செமத்தியாக இருக்கும். அடுத்தது அமுக்ரா சூரணம். 1 கிராம் முதல் 2 கிராம் வரை அமுக்ரா சூரணம் சாப்பிட்டா உடல் வலிமை பெறும், விந்து கட்டும், உடம்பை வன்மை பெறும், மூச்சு கைகால் ஓச்சல் இதெல்லாம் போகும், பித்த நோய்கள் எல்லாம் குணமாகும். பாலுடன் சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி எல்லாம் சரியாயிடும். அமுக்ராலாம் சாப்பிட்ணும், வல்லாரை சாப்பிட்ணும். வல்லாரை சாப்பிட்டாக்கா பாலில் கலந்து சாப்பிட்டாக்கா மூளை வளர்ச்சி பெறும், நரம்பு மண்டலம் பெருகும், வாசியோட்டம் சீராகும். அடுத்தது குமரிப்பொடி. குமரிப்பொடின்றது சோத்து கத்தார பொடி. அதெல்லாம் சாப்பிட்டாக்கா இந்த உடல் சூடெல்லாம் தணிஞ்சு சூப்பராக ஆகிடும். வல்லாரை இலை பொடியெல்லாம் சாப்பிட்டிங்கனாக்கா உடம்பு வன்மை பெறும், மூல நோய்களெல்லாம் நோயே அணுகாது. குமரிச்சாறு, கற்றாழைச்சாறு நீங்கள் காலையில் குடித்து வந்தீங்கன்னாக்கா உடம்பு சூடு தனியும், சூடெல்லாம் குறைஞ்சிடும். காயத்திருமேனி எண்ணெய். வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து காயத்திருமேனி எண்ணெயை தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கனாக்கா, உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சிங்கனாக்கா உடல் சூடு அப்படியே தணிஞ்சு போயிடும். பஞ்சகல்ப குடியல் பொடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பஞ்சகல்பம் என்னால் கஸ்தூரி மஞ்சள், மிளகு, வேப்பம் விதை, கடுக்காய் தோடு, நெல்லி வற்றல் சார்ந்த பொடியை பாலில் கொதிக்க வைத்து தலைக்கு தேய்த்து குளித்தால் உடலில் பூசி நீரில் குளித்து வர வாசி ஓட்டம் பெருகும். இதெல்லாம் வந்து நீங்கள் வாசி பண்ணுறவங்க செய்யணும். அடுத்தது கரிசாலை நெய்யை கொண்டு வழலை நீக்கணும். இதெல்லாம் வாசி ஓட்டம் பெருகும். மூதண்ட கசாயம் செய்து சாப்பிடணும். விஷத்தன்மைகளை கொண்டு இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் வந்து நாம் வந்து சாப்பிட்டு மேன்மை பெற்று நாம் இந்த தேகத்தை அழியாத தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.